வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெங்கடி கேஸை இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தோம் அப்படின்னா, விஜயா கன்னிங்கா ஒரு பிளான் பண்றாங்க. முத்துவையும் மீனாவையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அவளோட ஃப்ரெண்டு பார்வதிட்டையும் இதை பத்தி சொல்றாங்க. உன்னோட மகன் தானே, அவனை எதுக்கு வெளியில அனுப்பணும்னு நினைக்கிற அப்படின்னு பார்வதி கேட்டுட்டு இருக்கிறாங்க. முத்து பிறந்ததுல இருந்தே எனக்கு தொல்லை தான், அவங்க பாட்டி வீட்டுல இருந்த வரைக்கும் நான் நிம்மதியா இருந்தேன், மறுபடியும் இங்க வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜயா. 2 பேரையும் வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு இன்னையில இருந்தே ஏதாவது முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இடையில இப்போ மீனாவை விஜயா வேலை வாங்கிட்டே இருக்கிறாங்க. ஸ்ருதிக்கு வெண்ணி போடு, ரோகிணிக்கு வெண்ணி போடு அப்படின்னு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டே இருக்கிறாரு முத்து. மனோஜ் இப்ப அங்க வராரு. அம்மா எனக்கு ஃபர்ஸ்ட் வெண்ணி வேணுமா அப்படின்னு சொல்றாரு. மீனாவை மனோஜ்காக வெண்ணி போட சொல்றாங்க. இவருக்கெல்லாம் என்னால வேலை பார்க்க முடியாதத்த, நான் சொல்லியிருக்கிறேன்ல அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவனு இந்த வீட்டுல இருக்கிற ஆள் தானே, இவனுக்காக பண்ண மாட்டேயா நீ அப்படின்னு மறுபடியும் விஜயா தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இவனுக்கெல்லாம் மீனா எதுக்கு வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு முத்து. அப்பாவுக்கு செய்யலாம், அப்பாவோட முடியாதவர், மற்றவங்களுக்குலாம் கல்யாணமாயி பொண்டாட்டி இருக்கிறாங்களா, அவங்க பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்றாரு. பார்த்துட்டே இருக்கிறேன், எல்லாரும் மீனா வேலை வாங்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. அவ யாருக்காகவும் வேலை செஞ்சு கொடுக்க மாட்டா, அவங்கவுங்க வேலையை அவங்களே பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு முத்து. விஜயா உடனே சமாளிக்கிறாங்க. வீட்டுல இருக்கிற மருமக வேலை பார்க்க தானே செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. மீனா மட்டும்தான் மருமகளா, மத்தவங்க எல்லாம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு முத்து. பிரச்சனை பண்ணாம கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு முத்துட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனா. கடைசியா மனோஜ் சொல்றாரு, நான் அங்க பக்கெட்ல இருக்கிற பச்சை தண்ணிலே குளிச்சுக்கிறேன், எந்த பிரச்சனையும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ ஒரு வேலை பண்றாரு. என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க இருந்து சுடுதண்ணியை கொண்டு போய் அந்த பக்கெட்ல ஊத்தி வச்சிடுறாரு. மனோஜ் அது தெரியாம மேல ஊத்திக்கிறாரு அந்த தண்ணிய. ரொம்ப சுடுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்துறாரு. விஜயா வழக்கம் போல மீனாவை திட்டுறாங்க. எதுக்கு நீ சுடுதண்ணி கொண்டு போய் அங்க ஊத்தி வச்சேன் அப்படின்னு கேக்குறாங்க. நான் எதுவும் பண்ணலத்த அப்படின்ற மாதிரி மீனா சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் தான் வெண்ணி கொண்டு போய் ஊத்துனேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. அது ஒன்றும் அவ்வளவா சூடு கிடையாது. குளிக்க போறதுக்கு முன்னாடி பக்கெட்ல இருக்க தண்ணி சுடுதா இல்லையான்னு கூட தொட்டு பார்க்க மாட்டானா இவன் சரியான சோம்பேறி அப்படின்னு சொல்றாரு முத்து. உடம்புலாம் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு மனோஜ். ரோகிணி முத்துவை திட்டுறாங்க. எதுக்கு நீங்க இப்படி சாடிஸ் மாதிரி நடந்துக்கிறீங்க முத்து அப்படின்னு சொல்றாங்க. அவர் உங்களோட அண்ணன், ஏன் இப்படி கொடூரமா நடந்துக்கிறீங்க நீங்க அப்படின்னு திட்டுறாங்க. முத்து இப்போ ரோகிணிட்ட சொல்றாரு, உன்னோட வேலையை உன்னால பாத்துக்க முடியாதா, இஞ்சி டீ வேணும்னு நீ மீனாட்ட கேக்குற அப்படின்னு கேக்குறாரு. மீனாவை யாரும் வேலை வாங்க கூடாது, அதான் அப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்றாரு. அண்ணாமலை இப்போ அவங்க வராரு. முத்து பண்ண விஷயத்த பத்தி விஜயா அண்ணாமலைட்ட சொல்றாங்க. மனோஜுக்கு சுடுதண்ணை கொண்டு போய் ஊத்திட்டா முத்து, இந்நேரம் அவன் தோலை உறிஞ்சு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜயா. உடனே முத்து சொல்றாரு, அவனுமே விஷ பாம்பு மாதிரி தான், தோல் உறிஞ்சா மறுபடியும் வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி பேசுறான் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜயா. ஏன்டா இப்படி பண்ணுன அப்படின்னு அண்ணாமலை முத்துட்ட கேட்கிறாரு. எல்லாருமே மீனாவை வேலை வாங்கிட்டு இருக்காங்கப்பா, அதனாலதான்ப்பா இப்படி பண்ணுனேன் அப்படின்னு முத்துமே சொல்றாரு. மீனாவை யாரும் வேலை வாங்கக்கூடாதுன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கிறாரு. நான் சாப்பிட்டேன்ப்பா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்பி போயிடுறாரு. விஜயா முத்துவையும் மீனாவையும் வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்றதுக்காக அவங்க போட்ட பிளானை இப்ப எக்ஸிக்யூட் பண்றாங்க. அண்ணாமலைட்ட சொல்றாங்க, முத்து மீனா வச்சு இந்த வீட்டுல டெய்லி பிரச்சனை வந்துட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டுல ஒரே சத்தமா சண்டையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பெரிய இடத்துல இருந்து வேற 2 மருமகள்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க விஜயா. அண்ணாமலை வழக்கம் போல விஜயாவை திட்டுறாரு. வீட்டுக்கு 3 மருமகள்க வந்திருக்காங்க, நீ சொல்ல மாட்டியா இப்ப கூட அப்படின்னு கேக்குறாரு. மீனா ஃபேமிலிலாம் வெறும் லோக்கல் ஃபேமிலி தானேங்க, அங்கெல்லாம் சண்டையெல்லாம் பார்த்து பழகிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க விஜயா. இந்த முத்துவும் மீனாவும் வீட்டுல இருக்கிற வரைக்கும் வீட்டுல பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கும், அதுக்காக நான் ஒரு முடிவு பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. அவங்க 2 பேரையும் தனி கொடுத்தன வச்சிடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்ட உடனே அண்ணாமலையுமே எதுவும் பேசாம அமைதியாவே இருக்கிறாரு. எங்க அப்பா எனக்கு கொடுத்த வீட்டுல எனக்கு ஒரு ரூம் கூட இல்ல, இந்த மாதிரி குளிர்ல நான் தூங்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க விஜயா. முத்துவும் மீனாவும் வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னா இந்த ரூம் பிரச்சனையும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜயா. அண்ணாமலை வழக்கம் போல கோபப்படாம, நீ சொன்ன விஷயத்த பத்தி நான் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. கண்டிப்பா அண்ணாமலை முத்துவை மீனாவையும் தனி கொடுத்தன வைக்கிறதுக்கு சம்மதிக்க மாட்டாரு. என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.